ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலைக்கு அவனை மகிழ்ச்சி ஆகணும். அவன் மற்றவங்களுக்கு என்ன பண்ணும், மகிழ்ச்சிக்கு காரணமா இருக்கணும். அதாவது அதைத்தான் பிறனுக்கு நன்மை செய்யுது. அதைத்தான் அவர் சொல்றாரு, உன்னை போல பிறனை நேசி. அப்ப என்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, கம்ப்ளீட் இந்த வெறுப்புக்கு, இந்த கசப்புக்கு, இது எல்லாத்துக்கும் காரணம் என்னவா இருந்ததுன்னா பாவம் தான் அந்த தடையா இருந்தது. அந்த பாவத்திலிருந்து ஒரு மனுஷனை முற்றிலுமா விடுதலை ஆக்கணும்னு சொன்னா பாவமே செய்யாத ஒரு மனுஷன் வரணும். அதாவது ஆதாமுனு வித்தா அவர் இருக்கக்கூடாது. அவரு ஆதாமுடைய வித்தா இருக்கக்கூடாது. அப்ப தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறக்காத ஒரு மனுஷனா இருந்தா தான் ஒரு பாவத்தில் இருக்கக்கூடிய ஆதாமினுடைய அந்த சந்ததியை விடுதலையாக்க முடியும். அது இயேசுவின் சந்ததியா அல்லது பிதாவின் சந்ததியா மாற முடியும் இயேசு மூலம். அதுக்குதான் கடவுளே மனிதாவதாரம் எடுத்து வந்தாரு. அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்ம எதை எடுத்துக்கலாம், வாக்கு தத்தங்களை நீங்க பிளைண்டா எடுத்துக்கலாம். நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் தான். ஏன்னா இயேசுக்குள்ள வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அதனால வாக்கு தத்தங்கள் எடுத்துக்கலாம், தேவனுடைய கிரியைகளை நம்ம எடுத்துக்கலாமே தவிர மனுஷனுடைய கிரியை அந்த இடத்துல நம்ம எடுத்துக்க முடியாது.